டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு மார்பகத்தில் ஏற்படுகின்ற கட்டிகள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம நாட்டில் பல பெண்களுக்கு ஒரு 16 வயது முதலே மார்பகத்தில் ஏதேனும் ஒரு பகுதியில் சின்ன சின்ன கட்டிகள் ஏற்படுவது உண்டு. இது 90% சாதாரண கட்டிகள் தான். இன்றைய பதிவில் ஒரு சாதாரண கட்டினா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதற்கான ஆயுர்வேத சிகிச்சை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு மார்பகத்தில் வலி ஏற்படுறது உண்டு. மாதவிடாய் காலத்திற்கு கொஞ்சம் முன்னாலேயோ அல்லது டியூரிங் த பீரியட்ஸோ அவங்களுக்கு வலி ஏற்படும். அந்த சமயத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில கட்டிகளும் தென்படும். இந்த கட்டி எப்படி இருக்கும், எப்படி புற்று கட்டியா இல்லை சாதாரண கட்டியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, அந்த கட்டிகள் வட்ட வடிவில் இருக்கும், அந்த மேல் தோல் பகுதியில் இருக்கும், அடியில் ரொம்ப டீப் ரூட்டடாக, அதாவது நம்ம கையில் வச்சு நம்ம பால்பேட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த 2 விரல்களில் அதை நம்ம இவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதுதான் கேப்சுலேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இருக்க கட்டிகள் எல்லாமே சாதாரண கட்டிகள் தான். இந்த கட்டிகள் சில நேரங்களில் தனித்து காணப்படும், சில நேரங்களில் ஒன்றுக்கு மேலே கட்டிகள் இருக்கும், அங்கங்கே சின்ன சின்ன குண்டுமணி மாதிரி தெரியும். இந்த கட்டிகளானது நம்மளுடைய பீரியட்ஸ் டைமில் வலி இருக்கலாம் அல்லது கொஞ்சம் பெரிதாக காணப்படலாம். அதை தொட்டு பார்க்கும்பொழுது ஒரு ரப்பரி கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு பந்து போன்ற நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இது எல்லாமே சாதாரண கட்டிகள் தான். இது அடிப்பகுதியோட பெருமளவில் கனெக்டடாக இருக்காது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் என்னென்ன காரணத்தினால ஏற்படுதுன்னா, எப்பொழுதுமே ஒரு ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் உடம்புல அபரிவிதமாக செயல்பாடுகளில் மாறுறதுனால தான் இது ஏற்படுகிறது. சரி, அது எதனால் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னால், இந்த கட்டிகள் எந்த வயசுலேருந்து ஏற்படும்னா ஒரு 16 வயசுலேருந்தே ஏற்படுகிறது. சில நேரங்களில் இந்த மெனோபாஸ், அதாவது மாதவிடாய் நின்ற பிறகும் இந்த கட்டிகள் சிலருக்கு ஏற்படுவது உண்டு. அந்த மாதிரி பெண்களுக்கு கண்டிப்பாக அது கேன்சர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அவசியம். பெரும்பாலான நேரங்களில் இது கேன்சர் கட்டிகளாக இருப்பது கிடையாது. ஆகவே இதை பற்றிய பயம் நமக்கு அதிகமாக தேவையில்லை. செல்ஃப் எக்ஸாமினேஷன் தேவை. சரி, இந்த ஈஸ்ட்ரஜன் உடம்புல அபரிவிதமாக இருக்கிறதுனால தான் மார்பக கட்டிகள் அதிகமாக ஏற்படுகிறது. அப்போ அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் எப்படி நம்ம உடம்புல மாறுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உடம்புல இருக்க ஒவ்வொரு ஹார்மோனும் பார்த்தீங்கன்னா அது தனிப்பட்ட முறையில் மாறுபாடுதல் ஏற்படுது கிடையாது. உடம்புல எப்போ நம்மளுடைய வெப்பநிலை மாறுபாடு அடைகிறதோ அல்லது உணவு முறை மாறுபாடு அடைகிறதோ அல்லது நம்ம உண்ணும் உணவில் அதிகமான கொழுப்போ இல்லை புரதமோ சரியாக செரிக்கப்படாமல் இருக்கும் பொழுது தான் இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனில் வேறுபாடு ஏற்படுகிறது. எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். பெண்களினுடைய உடல் நம்ம பித்தமயமானது, ஒரு சூடு தன்மை எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பல நேரங்களில் இரவு பணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இரவு பணி செய்யும் பொழுது உடலில் வெப்பநிலை மாறுபாடு அடைகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உண்ணும் உணவில் பல மாற்றங்கள் இருக்குது. பசிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு தியரி. ஆனால் இன்றைக்கு அவசர கதியில் சாப்பிடும் பொழுது கொழுப்பான உணவுகள் அல்லது கார்போஹைட்ரேட் மாவுச்சத்துள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறோம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறோம் அல்லது பேக்டு ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறோம். இன்றைக்கி யூடியூப்பில் அதிகமாக வளர்ந்ததுலேருந்து சுவைக்கு அடிமையாகி நிறைய நெய், பால் அந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக சேர்த்து ப்ராசஸ்டு ஃபுட்டை அதிகமாக எடுத்துக்கிறோம். இப்படி படிப்படியாக இந்த ப்ராசஸ்டு ஃபுட் எடுத்துக்கிறதுனால உடம்புல அதோடைய வளர்ச்சிதை மாற்றங்கள்லையும் மெட்டபாலிசத்துலேயும் வேறுபாடு இருக்குது. இதனால் ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற பெண்ணுக்கான ஹார்மோன் அதிகமாக செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகும், முதல்ல நம்மளுடைய மாதவிடாயில் சிக்கல் ஏற்படும், பிசிஓடி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இரண்டாவதாக என்ன பண்ணும், நம்ம மார்பகத்தில் சின்ன சின்ன கட்டிகளாக அது ஏற்படுகிறது. இந்த மார்பக கட்டிகள் வளர்றதுனால நமக்கு பல சிக்கல் இருக்கும். ஆரம்பத்தில் அவங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கும், போக போக அவங்களுக்கு உடம்புல வலி ஏற்படும். அப்போ இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல ஏற்கனவே சொன்னதான், நம்ம உடல் பருமனை முதல்ல குறைக்கணும். உடல் பருமன் அப்படி குறைக்கணும்னா கபம் சார்ந்த உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கபம் சார்ந்த உணவுகள்லாம் சர்க்கரை, வெண்ணெய், பால் அந்த மாதிரியான உணவுகளை அளவோடு தான் சாப்பிடணும். நல்ல உடற்பயிற்சி வேணும். உடற்பயிற்சி செய்ய செய்ய உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ் நமக்கு சீராகும். நல்ல தூக்கம் தேவை. அதற்கு பிறகு சில மூலிகைகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுர்வேதத்தில் காஞ்சனாரம் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. இந்த காஞ்சனாரம் அந்த கட்டிகளை நன்றாக கரைப்பதுடன் வலியையும் நன்றாக குறைக்கிறது. அப்புறம் வருணாதி கஷாயம், இப்படி பல மருந்துகள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மருந்தும் அவருடைய உடல் தன்மைக்கு ஏற்றவாறு, அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும். ஆனால் எப்பொழுதுமே நம்மளுடைய உடற்பயிற்சி, நல்ல உணவு, நல்ல உறக்கம், தெளிவான மனநிலை உடம்புல எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கும். ஆகவே உடல் மொழியை அறிந்து நோய் வராமல் காத்துக்கொண்டு என்னாலும் ஆரோக்கியமாக இருக்கலாம். சரி நேயர்களே, இன்றைக்கு மார்பக கட்டிகள் பற்றி தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.
நன்றி.